டிராஃபிக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு விஐபி அந்தஸ்தில் இது ஒரு விஜய்க்கு தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட நிலையில் இல்லை பாதுகாப்பு, நேற்று ஒரு முதலமைச்சர் அந்தஸ்தில் கொடுக்கப்பட்ட நிலையிலையும் இல்லை பாதுகாப்பு. இரண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வகையான பாதுகாப்பை நம்ம பார்க்கின்றோம். ஒரு அசாதாரணமான வித்தியாசமான ஒரு சூழல். சஞ்சீவி, வாட் ஆர் யுவர் சோர்சஸ் டெல்லிங் யூ? இல்லை, இப்போ இந்த மீட்டிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் தான், எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங் தான். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஆமாம், ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் தமிழ்நாடு அரசியலில் பல டிஸ்ட்ரிக்ட்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கேருந்து முதல்ல அழைப்பு வந்து தெரியல. இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களா அல்லது ராஜ்பவன்லேருந்து அழைப்பு வந்ததான்ற தகவல் இன்னும் கிளியராக தெரியல. ஸோ பட் ராஜ்பவன்லேருந்து ஏன் அழைப்பாங்க? சரி, நேற்றுலேருந்து தொடர்ந்து அவர் வந்து நம்பர்ஸை கொடுத்துட்டாரு. ஒன்னே கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கலாம் நம்பர்ஸுக்கு. இயல்பாக நம்ம பார்க்கறது ஸ்டேக் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பதவி ஏற்பு விழா நடுவில் இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அதனால தான் காரணம் சரியாக தெரியல இல்லையா? மறுபடியும் சந்தேகம் கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து கேரளா போக வேண்டிய கவர்னர் அவருடைய பயணத்தை திட்டத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கேரளா போக வேண்டிய கவர்னர் வந்து அவனுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காரு. பிரபாகரன் வெய்யன், இதில் ஆளுநருக்கு என்ன சந்தேகம்? இப்போ வந்து மெஜாரிட்டி என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் ஆளுநருடைய மனதிலேயோ ஆளுநருடைய மாளிகையிலையோ இல்லை, ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் தான் அப்படின்னு கன்வென்ஷன் சேஸ், எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல் சேஸ், சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் சேர். ஆளுநருக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவரோட ப்ரெரோகேட்டிவ் ரைட்டுன்னு பார்க்கலாம். இது எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது? கான்ஸ்டியூஷனில் there is a gray area, but of course SR Bombay judgments and several judgments என்ன சொல்லுது அப்படின்னா, first you have to invite the majority party. If nobody has the, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும் அப்படின்றாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் பெரும்பான்மை. வாஜ்பாய்க்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, மகாராஷ்டிரத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயித்தவர்கள் உண்டு, தோற்றவர்கள் உண்டு. ஆனால் அது நிறுவப்படுற இடம் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் இல்லையா? ஸோ அப்படி வழங்கப்படாத போது கூட இந்த கிரேல விளையாடும் போது வாட் இட் லீட்ஸ் டு, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? இட் லீட்ஸ் டு ஹார்ஸ் ட்ரேடிங். அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதாவது இப்போ ஒரு வேலை இந்த நம்பிக்கை இல்லை, இந்த தாமதமே ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழி வைக்காதா அவங்க? ஆனால் அதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அங்கே மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கவர்னர் நிற்குது. அவர் எப்பப்பெல்லாம் இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் அவர் வந்து நம்பணும் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எதற்காக அப்படின்னா ஹார்ஸ் ட்ரேடிங்கை தவிர்க்கணும் அப்படின்றது. பட் அந்த டிஸ்கிரிப்ஷனுடைய பவருடைய எக்ஸசைஸே ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுத்தான் நாகராஜ். ஹார்ஸ் ட்ரேடிங் இது நடந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது நான் நினைக்கிறேன். வாட் லெட் டு தட்? எதனால அது நடக்குது? இங்கே வந்து இந்த அரசியலில் வந்து முன்ன மாதிரி வந்து நார்மலான ஆட்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சது இப்போ தான். உடைச்சு பேசுவோமா? இப்போ ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கல அப்படின்னா இப்படிதான் ஆளுநர் நடந்துப்பாரா? அதிமுக ஆதரவு அளிக்குது அப்படின்னா இப்படிதான் ஆளுநர் நடந்துப்பாரா? நிச்சயமா இல்லை. காங்கிரஸ் ஊர்த்துதான் இருக்கலாம், ஆப்வியஸாக இருக்கலாம், நல்லது. அதுதான் காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படின்றதான் வந்து பாஜகவின் செயல் திட்டம். அதை தான் அவங்க வந்து எல்லா இந்தியா முழுக்க சொல்றது, காங்கிரஸ் இல்லா இந்தியாவை அமைப்போம் அப்படின்றதான். அரசியல் செயல் திட்டத்துக்கு அரசியல் சாசனத்துல என்னங்க வேலை? அரசியல் சாசனத்துல அந்த வேலையெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா இது நாள் வரையும் தமிழ்நாட்டுக்கு வந்த ஆளுநர் யாரும் அரசியல் சாசனம் பற்றி தான் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு இல்லை. எல்லா முறையும் நம்ம வந்து போராட வேண்டியதாக இருந்தது. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் கூட திமுக தான் அதற்கும் குரல் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதிமுக குரல் கொடுத்தது கிடையாது அலுவலரின் அத்துமீறல்களுக்கு. இப்பவும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் இன்னும் வந்து இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்ன்றதை யார் நீங்களோ நானோ பேசிட்டு இருக்கமே ஒழிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இஸ் naturally not the governor's creation. இன்னைக்கு விஜய்க்கு 150 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தா ஆளுநர் இந்த மாதிரி டிஸ்கிரிஷன் பவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம் உருவாயிருக்கு. அப்படிங்கும்போது that has in a way led to a constitutional crisis. But that is people's mandate. People's mandate வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நிறுவனம். One can argue people's mandate is not clear. 117 வரல, 118 வரல. Yes, that is true. 117 வரல, 118 வரல. உங்களுக்கு people's mandate is not like ஒரு விஷயம் இன்டர்வெயின் பண்ணனும்னா, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ்ல வந்து the number of seats-ஓட இந்த நிறைய பேரோட இது என்னவா இருக்குன்னா, யார் அதிக பர்சன்டேஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுங்க. ஓ மை காட், பர்சன்டேஜ் ஹஸ் நோ வேலிடிட்டி இன் கான்ஸ்டிடியூஷன். இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பர்சன்டேஜ் வேல்யூ இல்ல. பட் அந்த இதுவும் வருதுன்ற புத்தகத்திலயோ இல்ல எதுல பர்சன்டேஜ் பத்தி இல்ல அத கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது சீட்ஸ் வரல, கான்ஸ்டிடியூஷன்ல சீட்ஸ் வரலனா ஃபர்ஸ்ட் அந்த பர்சன்டேஜை
இந்த கிரே ஏரியா இருக்குல்ல, அந்த கிரே ஏரியாவை பிரேக் பண்ணுங்க. கிரே ஏரியா பிரேக் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ we are not first pass post system. அதுல வந்து பெர்சன்டேஜ்க்கு மதிப்பு இல்ல. ஒரு 40% பெற்று சீட்டே வாங்காத தருணங்கள் உண்டு. ஆந்திரால எடுத்துக்கோங்க, ஜெகன்மோகன் ரெட்டி கட்சிக்கும் டிடிபிக்கும் பெர்சன்டேஜ் சதவீதம் உண்டுதானா, இவங்களுடைய பெர்சன்டேஜ் இவங்களுடைய சீட்ஸ் கன்வர்ஷன் என்ன, அவங்க சீட்ஸ் கன்வர்ஷன் என்ன. we will create more grace. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் வந்து பெஸ்ட் சிஸ்டமா இருக்கலாம். மேபி இட்ஸ் த பெஸ்ட் அவைலபிள். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதாவது லாஜிக் தான் அது. ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன, ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல யாருக்கு அதிக சீட் இருக்கோ அவங்க பண்ணலாம். சப்போஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது, அதாவது வந்து ஒரு தொங்கு சட்டசபை வருதுன்னா யாருக்கு 1% இது இருக்கோ அவங்கள கூப்பிட்டு இட் வில் ஓபன் பண்டோரா பாக்ஸ். இப்ப சீமான் கேப்பார் எனக்கு 4% இருக்கு, 4% க்கு ப்ரொபோர்ஷனேட்டா சீட் கொடுங்க. இல்ல அப்ப என்ன பண்றோம்னா இப்போ you are creating a hybrid animal. நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துக்கும் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டத்துக்கும் குழப்பறீங்க. ஏற்கனவே குழப்பல. ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருந்ததுன்னா the person can go and form the government. ப்ராப்ளமே கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். if there is no first pass first system, இப்போ இன்னைக்கு சூழ்நிலை வரும்போது there must be எவ்வளவு கிரே ஏரியா இருக்கு பாருங்க. நேத்தி சரவணன் ஒரு கிரே ஏரியா சொல்றாரு, நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. இதுல தான் விளையாடி கிரே ஹேர் இல்லாத மூத்தவர்ட்ட கேட்போம். திருச்சி வேலுசாமி ஓல்டஸ்ட் யங்மேன், பழைய வரலாறு பேரே நான் ஓல்டஸ்ட் யங்மேன் வச்சிருக்கேன். அவர் என்ன விட மூத்தவர், அதனால சொல்றாரு. அதாவதுங்க நீங்க முதல்ல சொன்னீங்க தமிழ்நாட்டு வரலாறுலயே எப்போதும் இல்லாத புதிய சிக்கல்கள் எல்லாம் வந்து சொல்லி, அதெல்லாம் கிடையாது. ஒன்று வேண்டாம். இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சுதந்திரம் வந்ததுக்கு பின்னால முதல்ல தலைகீழ் அரசியல் மாற்றம் என்பது 67. அதற்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்பது இப்பதான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சொல்லுங்க, பொதுமக்களும் தெளிவாயிருவாங்க, அரசியல்வாதிகளும் தெளிவாயிருவாங்க, நீங்களும் தெளிவாயிருங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். 67 தேர்தலில் முதலமைச்சராக வந்த அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துக்கே நிக்கல. அவர் பாராளுமன்றத்துக்காக நின்னார், ஜெயிச்சார். அதற்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வில் அவரை முதலமைச்சராக்குறாங்க. அவர் முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடக்குது. அப்படி நடக்கிற போது திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருந்த காமராஜருடைய இல்லத்தில் அவர் அமைதியாக அமர்ந்து இருக்கிறார். அவரை சுற்றி முக்கியமான 15-20 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் போச்சு இப்படி நாடு நாசமாக போச்சு, கூத்தாடிகளுக்கு பின்னாலாம் நாடு போயெல்லாம் பேசிக்காரு. அமைதியாக கூத்தாடிகள் ஏன் கேள்வி வருது? எம்ஜிஆர் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறமா நீங்க கேள்வி புரிதல் இல்லை, கடைசியாக கேளுங்க, அப்பதான் சரியா வரும். ஏன்னா கேட்குற மக்களுக்கு புரியணும். இது அமைதியா ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துருக்கார் காமராஜர். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அதுக்கப்புறமா ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து கேட்டோடனே அவர் ஒரு மாதிரி விட்டாரு, முகத்தை துடைக்கிறாரு, துண்டு எடுத்து தோளில் போடுறாரு, வெளியில வர்றாரு. காமராஜர் வந்து ரோட்ல நிற்கிறார். யாருக்கு ஒன்றும் புரியல, அவர்கிட்ட கேட்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு கார் வருது. கார் வந்தோடனே இவரே ஓடி போய் கார் கதவை திறக்கிறார். உள்ள இருந்து ஐயோ என்னையா நீங்க கதவை திறக்கிறீங்க, இறங்கியது முதலமைச்சர் அண்ணா. உடனே இவர் சொன்னாரு, ஏன் பதறீங்கன்னு. நான் அண்ணாதுரை கார் கதவை திறக்கல, முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கார் கதவை திறந்தேன். ஏன்னா முதலமைச்சர்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும். அதுக்காக 2 பேர் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே மற்றவங்க உள்ள 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரில் ஒருவர் காமராஜருடைய கடைசி வரை உதவியாளர் வந்து அதற்கு பின்னால் 15 ஆண்டுகளுக்கு மேல இருந்து இறந்தவர் VS வெங்கட்ராமன் பேர். அவர் பக்கத்தில் இருந்தார். அப்ப நடந்த சம்பாஷணை சொன்னாலே இந்த விவாதம் கூட சரியா போவதுக்கு பயன்படும். அப்ப அண்ணா அவர்கள் சொன்னது, ஐயா நாங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போம்னு நான் நினைக்கல, அதனால தான் நானே எம்பியா நின்னேன். 10 சீட்டு தான் கூட வரும்னு நினைச்சேன். வந்துட்டதுனால இப்ப ஜெயிச்சதுனால இப்ப நான் வந்து முதலமைச்சராக வந்திருக்கேன். நிர்வாகத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால நீங்க ஆலோசனை சொல்லணும் என்று சொல்லுகிற போது காமராஜ் சொன்ன வார்த்தை, ஏன் நம்பிக்கை இல்லாம பேசுறீங்கன்னு. படிக்காத நானே ஒரு ஆட்சி பண்ண முடியும்னா எம்ஏ படிச்ச உங்களால முடியாதா? டபுள் எம்ஏவா ட்ரிபிள் எம்ஏவா? அவரு டபுள் எம்ஏ. அதாவது நீங்க உங்களால முடியும், நம்பிக்கையோட ஆட்சியை தொடருங்கன்றார். இல்லையா எனக்கு நிர்வாகத்தை பற்றி பயிற்சி இல்லைன்றார். அப்ப காமராஜ் சொன்ன பதில் தான். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttantitv@dttv.in.